ராஜேஷ். நம் கையில் இல்லங்க பிறர் கையில் தான் அப்படின்னு சொல்லி வாதாட வர இருக்கும் எதிரணியினர் மிஸ்டர் தினேஷ் குமார், மிஸ்ஸஸ் ரம்யா, மிஸ்டர் சுதாகர். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, எனக்கு ஆடியன்ஸை பற்றியோ கூட்டத்தை பற்றியோ கவலை எல்லாம் கிடையாது. நான் டிவியில் பேசுகிறாரு, அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, கேமராமேன் தான் இருப்பார். நான் ஆக்ஷன்னாலே 6 மணி நேரம் பேசுவேன். உடனே ஒருத்தர் நெஞ்ச பிடிக்கிறாரு. அதாவது நான் ஏற்கனவே அந்த சின்ன பையங்க 3 பேர் நல்லா ஆடினாங்க. யாரோ ஒரு லேடி வந்து இப்படி கையை வச்சு விசில் அடிச்சிச்சுல, நான் பதறி போயிட்டேன். உண்மையான பொங்கல் விழா அந்த அம்மாவுக்கு தான் கை தட்டுங்க. திருப்பி சொல்கிறேன், என் கடவுள் போட்ட பிச்சை. 52 வயசாகுது. 14 வயசில் பேச ஆரம்பித்தேன். 22 நாடுகளுக்கு போயிட்டேன். 3500 கூட்டம் பேசிட்டேன். என்னமே பேசி எனக்கு யாரும் ஆக போகிறதில்ல. ஆனால் சரவணன் கேட்டார், நீங்கள் போன நிகழ்ச்சியிலே எது ரொம்ப பிடிச்சதுன்னு. நான் சாமி சத்தியமாக சொல்கிறேன், இவங்களை பாராட்டி எனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்லைன்னு எனக்கு தெரியும். முதல்ல ஒரு சங்கத்தினுடைய முதலாண்டு பொங்கல் விழாவே எவ்வளவு வெற்றியாக நடத்தியிருக்காங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் பத்தாது, பத்தவே பத்தாது, ஒன்றும் பத்தாது. முடிஞ்சாலும் மொத்தமானீங்க, நானும் சேர்த்து ட்ரை பண்ணுறேன். இன்னுமே இங்கே ஜாக்சன் விசில் அடிக்க தெரியாட்டி வரக்கூடாது போல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நீ வாமா, நீ தானே காப்பி பண்ண வாமா. நான் கேட்டாங்க, ஏன் அங்கேயே உட்காந்து பேசுங்களேன்னு. நம்ம நிக்கிறோமோ இல்லையோ, நம்ம பேச்சாவது நிக்கெட் பேர் தான். நானே நின்று சொல்றேன், இல்லை அந்த ஜீவிதாமா வாமா நீ. வீட்டில் அயன் பண்ணுறவங்க, காய்கறி விற்கிறவங்க எல்லாரும் ரேடியோவை திறந்தோம்னா செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி அப்படின்பாங்க. அதுக்காகவே ஒரு 5 நிமிஷம் நின்றுவோம். நிறைய பேர் தமிழ் மேடையில் பேசுகிறவங்களுக்கு ஒற்றுப்பிழை வருது. தப்பு இல்லாமல் அந்த அம்மா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. வீட்டுக்காக வந்திருக்காரா மாப்பிள்ளை, இன்னைக்கு நைட்டோட தூக்கம் போச்சு. சாதாரணமாக அந்த அம்மாவை பிடிக்க முடியாது. நைட்டு வீட்டில் தெரியுமில்ல 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 அப்படின்பாப்புல. முதல்ல அவ்வளோதாம்மா, கொஞ்சம் ஓபிஎஸ். அதனால நான் சொன்ன டெய்லியெல்லாம் தூக்கி போட்டேன். ஏன்னா இவங்க நன்றி உரைக்கு தான் என்னை கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை இடையிலேயே தலைவலன்னு சொல்லிட்டாப்புல, இல்லை கொடுத்துருவோம். நமக்கு தெரியாத நாட்டம் ஊரூராக போய் பேசுகிறேன்னு. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த சங்கம் முதலாக நடக்குது. இந்த சங்கம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இருக்கிறவன் அள்ளி கொடுங்க. எங்க அந்த அக்கா அம்மான்னு சொன்னாரே, நீங்களே எனக்கு அம்மா மாதிரி தான்மா. நானும் ஒரு அறிவிப்பை சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் பொதுவாக எங்கே போனாலும் பேசினா அதுக்கு காசு உண்டு. ஆனால் இந்த ஜாக்சன் வெளியில் வாங்கிக்கிறது இல்லைன்னு இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு ஜீவிதாவையும் சரவணனையும் பற்றி தெரியாது. யாரையும் கூப்பிட மாட்டாங்க, நல்லா பேசினா என் பொண்ணுக்கு செயின் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. செஞ்ச பிடிக்கிறாங்க. சூரியகானரை கூட்டிட்டு வந்துட்டோம் பேசுறதுக்கு அப்படின்னு. எப்படி ஒரு நிமிஷம் இசிஜி மாதிரி ஏறி இறங்கிடுச்சு. எனக்கு அப்படித்தானே இருந்தது. என்னே ஒண்ணுதான், வாழ்க்கைன்னா பல பேர் என்ன நினைக்கிறோம்னா ஆடி கார்ல போறதுன்னு நினைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் லைஃப். ஒழுங்குற வீட்டில் கூட வாழலாம், அழுகிற வீட்டில் வாழவே கூடாதுமா. கொலம்பியா யூனிவர்சிட்டியில் MBA படிக்காத எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தா, உங்கள் ஹாப்பியாக லைஃப் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். இந்த தமிழ் சங்கத்தில் செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, லைஃப் நல்லா இருக்கும். இவங்க ரொம்ப திமுக கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அனுமதி கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. முதல்ல பேச வர்றவங்க
வாழ்க்கையினுடைய ஒரு பாரதி பாஸ்கராக, பர்வீன் சுல்தானாவாக, சுமதியாக வினிதா அவர்கள் வருகிறார்கள். உங்கள் கைத்தட்டல். இப்ப தெரியுதா அவங்க ஆரம்பிக்கிறது என் கையில தான். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் டிவி இருக்குங்க. அந்த டிவியோட ரிமோட் யார் கையில் இருக்கணும்? அது பிற கையில் இருந்தா நம்மளால ஒரு சேனல் கூட நிம்மதியா பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்லயும் பொண்டாட்டி கையில தான் இருக்கு, அமெரிக்காலயும் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு எப்போதே மகிழ்ச்சியா இருக்கு. எங்க வீட்டுல ஒரு நாள் கூட டிவி ஓடிட்டு இருந்தப்ப எனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்க நான் ஆசையா போனேங்க. கரெக்டா என் வீட்டுக்கார சேனல் மாத்திட்டாரு. நானும் அந்த பாட்டு வைங்க, எனக்கு பிடிக்கும், நான் கேட்கறேன்னு சொல்றேன், இரு வைக்கிறேன்ட்டு அந்த சேனலை தவிர மற்ற எல்லா சேனலையும் மாத்துறாரு, அந்த பாட்டை வைக்க மாட்டேங்கிறாரு. அப்புறமா நான் கேட்டதுக்காக அந்த பாட்டை வைக்கிறாரு. அதுக்குள்ள அந்த பாட்டே முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ரிமோட் என் கையில இருந்தா நான் அந்த பாட்டை மகிழ்ச்சியா கேட்டிருப்பேன். அப்போ ரிமோட் யார் கையில இருக்கணுங்க? இதுல டிவி வாழ்க்கை மாதிரி, பாட்டு மகிழ்ச்சி. ஆனா ரிமோட் நம்ம கையில இருந்தாதான் அந்த மகிழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கும். நம்ம செய்யற வேலை சமையல் இருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் அது ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு லவ்வோட பண்ணாதான் அதோட அவுட்புட் நல்லா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. வேண்டா வெப்ப ஒரு சாம்பார் வச்சா அந்த சாம்பார் நல்லாவா இருக்கும்? ஆனா அதையும் அவங்க வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குவாங்க. ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதான். இதுதான் பிறர்கிட்ட இருந்து வர மகிழ்ச்சியா? மகிழ்ச்சின்றது கிஃப்ட் இல்லைங்க. அது யாராவது கொடுத்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றதுக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, வீடு வாங்கு, கார் வாங்கு, கடனை எல்லாத்தையும் அட, அப்பதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணுவோம்? வாழ்க்கை கிட்ட, வாழ்க்கை நீ இங்கே இரு, நான் இது எல்லாத்தையும் போய் முடிச்சுட்டு வரேன், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவோம். ஆனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாக்குறப்ப எங்கடா இங்க விட்டுட்டு போன என் வாழ்க்கையை காணணும். ஆனா ஊருக்கு போய் சேர்ந்தாதான் மகிழ்ச்சி அப்படின்றது இல்லைங்க. அந்த போற பயணத்துல நாம எப்படி நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும்ன்றது நம்ம மனசுலதான் இருக்கு. இந்த பிற கையில தான் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப சுயநலமா இருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபன்னி வீடியோஸ் ஒரு ஷோ, அதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ஷோல பாத்தீங்கன்னா ஒருத்தன் தொப்புனி கீழே விடும், இல்லைன்னா மண்ணையை போட்டு இடிச்சுப்பான். அதை பார்த்து நாம ஒரு சிரிப்போம் பாருங்க, என்ன ஒரு பேரானந்தம் அப்படிங்கிற மாதிரி சிரிப்போம். விழுந்தவனுக்கு வலி உயிர் போகும். ஆனா அதை பத்திலாம் நம்மளுக்கு கவலை இல்லை. உன்னால நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா அது மட்டும்தான். எனக்காக நீ இதை பண்ணு, நான் மகிழ்ச்சியா இருப்பேன், எனக்காக நீ அதை பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றவங்களுக்கு நம்ம பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு நீ கிணத்துல குதி, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு போய் நான் அதுக்கு கிணத்துலயே குதிச்சிட முடியும்? அகத்தவன் மகிழ்ச்சி பெறினும் புறத்தவன் பிழைத்தல் அரிது. மகிழ்ச்சி அகத்துல இருக்கணும், அடுத்தவங்க கையில இருக்க கூடாது. அடுத்து வர பேச போற இந்த பிற கையில் கண்டிப்பா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. என்னன்னா, நான் இன்னைக்கு இங்க இருக்கிறதுக்கு அவங்கதான் காரணம், அவங்கதான் என்னை வளர்த்தாங்க, அவங்கதான் என்னை படிக்க வச்சாங்க, அவங்கதான் எனக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு இங்க அனுப்பிச்சாங்கன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அவங்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது மகிழ்ச்சி இல்லைங்க, வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுமா இல்ல அந்த வாய்ப்பை வீணடிக்கிறோமான்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு யாராவது ஒருத்தரோட துணை நம்மளுக்கு இருக்கும். ஆனா மகாபாரதத்துல கர்ணனோட கதையை கேளுங்க. அம்மா இருந்தும் இல்லை, அப்பா இல்லை, குரு வித்தையெல்லாம் கத்து கொடுத்துட்டு சாபமும் விட்டாரு, தெய்வம் எதிர்க்க நின்று உன்னை அழிச்சே தீர்வுன்னு சொல்லுது. இந்த சூழ்நிலையில எந்த மனுஷனாவது சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனா கர்ணன் மகிழ்ச்சியா இருந்தார். எப்படி? அவர் நண்பர் அவர் கொடுத்த அரசு பதவினாலையா? இல்ல, அவர் செய்த தானத்திலையும் தர்மத்திலையும் தன் மகிழ்ச்சியை அடைந்தார். சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனா அது எப்படி நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும்ன்றது நம்ம மனநிலை பொறுத்து மட்டும்தான் இருக்கு. கடைசியா ஒரு குட்டி கதை. கடைசியா நான் நன்றி வணக்கம் நினைச்சிட்டேன். ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு எல்லாமே இருக்குங்க, அரண்மனை, செல்வம்,
அதிகாரம். ஆனாலும் அவருக்கு தினமும் ஒண்ணு கவலைப்பட்டுட்டே இருந்தார். என்ன எனக்கு எல்லாம் இருக்கே, சந்தோஷமே இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. அப்ப அவரோட அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா சந்தோஷமாவே நான் இல்லைன்னாரு. அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாரு, மன்னா இந்த ஊர்லயே யாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களோட சட்டையை கொண்டு வந்து நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னார். அந்த மன்னரும் அவர் வேலையாட்களை அனுப்பி ஊர் ஊரா தேடி சந்தோஷமா இருக்கிறவங்களோட சட்டையை கொண்டு வந்தார். இவங்களும் ஊர் ஊரா தேடினாங்க. ஒருத்தர் பணக்காரர் ஆனா பயம், ஒருத்தர் பதவியில பெரிய உயரத்துல இருந்தாரு ஆனா பதற்றம், ஒருத்தர் புகழின் உச்சியில இருந்தாரு ஆனா தனிமை. கடைசியில ஒரு விவசாயி வந்து சந்தோஷமா பாட்டு பாடிட்டு வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இந்த வேலை செய்யறவங்க அங்க போய் கேட்டாங்க, ஐயா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அவர் சொன்னாரு, ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாரு. சரி அப்ப உங்க சட்டையை கொடுங்கன்னாரு. அதுக்கு அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்கிட்ட சட்டையே இல்லை. மகிழ்ச்சி சூழ்நிலை நம்ம கையில இல்லைங்க, ஆனா மனநிலை நம்ம கையில தான் இருக்கு. அதனால மகிழ்ச்சியும் நம்ம கையில தான் இருக்குது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அன்புக்குரிய பெருமக்களே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க தவறா நினைக்க கூடாது. இதை சொல்றதுக்கு ஒரு 2000 பட்டிமன்றங்கள் கேட்டிருப்பேன், ஒரு 2000க்கு மேல பேசியிருப்பேன். 2000 கேட்டிருப்பேன், 2000க்கு மேல பேசியிருப்பேன். பட்டிமன்றத்துல முதல் ஸ்பீக்கரா யாரை பேச சொன்னாலும் இன்னைக்கு பெருசா நீங்க பிரபலம்னு நினைக்கிறவங்க கூட இல்ல, அவங்க பேசட்டும் இவங்க பேசட்டும்னு சொல்லுவாங்க. அந்த சகோதரி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கொடுத்த 5 நிமிஷத்துல குறைவில்லாம பேசின வினிதாவுக்கு நல்ல ஒரு கைதட்டல். அருமையா பேசினாங்க. இந்த 6 பேருக்கு தெரியாது, இந்த பொங்கலுக்கு இது சும்மா ட்ரையல் தான். அடுத்த வருஷம் ஒரு ஒரிஜினல் பட்டிமன்றம். சரவணன் ரெடியா இருக்க. இவங்களை மறிக்கிறதுக்காக என்னுடைய அருமை தங்கை ரம்யா அவங்க வராங்க. அவங்கள பற்றியும் மேடையில் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர், சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு. ஒரு வேளாண் விஞ்ஞானி MS சாமிநாதன் மாதிரி இன்னொரு ஜாக்சன் வில்லுக்கு கிடைச்ச சாமிநாதன் நம்முடைய ரம்யா. அவங்க எப்படி மறுக்க போறாங்கன்னு பார்ப்போம். மதிப்பிற்குரிய நடுவரே, இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கும் என் நண்பர்களுக்கும் இங்கு பகிரும் கருத்துக்களை கேட்டு ரசிக்க வந்திருக்கும் மக்களுக்கும் என் பணிவான வணக்கம். வினிதா சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிக்கிட்டதா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா அது உண்மையா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம ஒருத்தரும் பல்வேறு விஷயங்களுக்காக யூஎஸ்ல வந்து செட்டில் ஆயிருப்போம். மை லைஃப் மை ரூல்ஸ், இனிமே என் சந்தோஷத்தை நான் பார்த்துக்கிறேன்டா, என் குடும்பத்தை நான் உயர்த்துறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நிறைய தாட்ஸோட வந்திருப்போம். ஆனா ஏதாவது ஒரு பண்டிகை இல்ல நல்ல நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் வீட்ல இருந்து கால் வரும், இந்தியால இருந்து கால் வரும். எடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர் அப்படி இப்படி நம்ம வந்து மாறி மாறி வாழ்த்து சொல்லிப்போம். ஆனா அடுத்தது கண்டிப்பா ஒரு டவுன் ஆகும். அந்த மகிழ்ச்சி எல்லாம் கம்மியாகிற மாதிரி ஒரு தருணம் வரும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த பொங்கலுக்கு எங்க வீட்டுல நடந்துச்சு. என் மாமனார் ஊர்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாரு, என் பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாரு. எல்லாரும் ஆஸ் யூஷுவல் சந்தோஷமா ஹாப்பி பொங்கல் அப்படிலாம் பேசிட்டு கடைசியா சொன்னாரு, போன வருஷம் நீங்க எல்லாரும் இங்க இருந்தீங்க, வீடே கலகலன்னு இருந்துச்சு, திருவிழா மாதிரி இருந்தது, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணும். ஆனா இந்த வருஷம் நானும் பாட்டியும் மட்டும்தான் இருக்கோம், ரொம்ப என்னதான் பொங்கல் எல்லாமே வச்சாலுமே அந்த ஃபீல் இல்ல, சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொன்னாரு. நம்ம யூஸ்வலா என்ன நினைப்போம், ஐயோ உறவினர்களா வேண்டாம், ஐயோ சொந்தக்காரங்களா வேண்டாம். நான் என்ன நினைச்சேன்னா, இப்படி உங்க மாமனார் சொன்னோன்னு நீங்க கடுப்பா இருப்பீங்க, வீட்டுக்காரர் தான் போய் சொல்றாருன்னு நினைச்சா மாமனாரும் போன் பண்ணி அப்படின்னு நினைச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். சார் நாங்க ஒரு மாதிரியான குடும்பம் சார். நான் தெரியாம சொல்லிட்டேன்மா, மன்னிச்சுக்கோமா. எனக்கு யாரை பார்த்தாலும் ஃபயராகவே இருக்கீங்களே. இப்ப பாருங்க நான் மறந்து. அதுக்கப்புறம் அவர் அப்படி சொன்ன உடனே நான் என்ன யோசிச்சேன்னா, யூஸ்வலா கெஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாவே நம்ம எல்லாருமே
ஐயோ வந்துட்டாங்க அப்படிதான் யோசிப்போம். ஆனா ஒரு நல்ல நாள், ஒரு திருவிழா, இல்ல ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா எல்லாரும் வந்து சந்தோஷமா கூடி இருந்தா அதுல கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சி இருக்குன்றதை யாருமே இங்க வந்து மறுத்து பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவும் அம்மாவும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் நான் யோசிப்பேன் எங்க அப்பாவை பார்த்து, ஒருவேளை இவரை தனியா விட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரோ, நம்மெல்லாம் தான் சேர்ந்து அவரை வந்து ரொம்ப நசுக்கிறோமோ, அந்த மாதிரி தோணும். எங்க அம்மா இறந்துட்டாங்க. நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகி வேற வேற வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் சில வருடங்கள் கழித்து எங்க அப்பா என்கிட்ட வந்து சொல்றாரு, அவ இருந்திருந்தா சண்டை போட்டுட்டாது என் நாட்கள் நகர்ந்திருக்கும், இப்ப என்னை வந்து இந்த தனிமை கொல்லுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ உறவினர்கள் இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் தனியா இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம், அதுவும் கொல்லுதுன்னு சொல்றாங்க. எங்கதானா இந்த சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குன்னு சொல்லி நான் தேடிட்டே இருந்த போது வாட்ஸ்அப்ல ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு. இதே மாதிரி என்ன மாதிரியும் உங்களை மாதிரியும் ஒருத்தர் வந்து சந்தோஷம் எங்க இருக்கு, நிம்மதி எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டே இருந்தாரு. புது புது இடங்கள்ல போய் பார்த்தாராம், நிறைய மனுஷங்கிட்ட பழகி பார்த்தாராம், ஒரு புது புது பாராட்டு கிடைக்கும் போது அதுல சந்தோஷம் இருக்கான்னு பார்த்தாரா. எல்லாத்தையும் வந்தது, பட் அது நிலைச்சு நிக்கல அப்படின்ட்டு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில போய் உட்காந்தாராம். கபிலன் சார், ஐ திங்க் இந்த ஸ்டோரி நீங்க தான் அமிச்சிங்கன்னு. ஸோ அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இலையெல்லாம் அப்படியே மெதுவா அசைஞ்சுதான். ஓகே, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி சுகமா நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார். நெக்ஸ்ட் அந்த இலை அசையத்துல ஒரு கொஞ்சம் காத்து வீசுச்சு, அதுவும் இன்னும் மனசுக்கு நிம்மதியா இருக்கு, இதமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே, அந்த சமயத்துல தான் அவர் உணர்ந்தாராம் இந்த மாதிரி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளியே இல்லை, அது நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு ஐடியா தோணிடுச்சு. ஓகே, இதை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு என் வீட்டுல இருந்து வெளியே போய் என் கம்யூனிட்டியில ஒரு மரத்துக்கடியில காலை வீசிட்டு காலை நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி எல்லாம் அசைஞ்சது. வரப்போகுது சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகுது அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருந்தேன். லைட்டா காத்தும் அடிச்சது. ஓகே, இப்போ வந்துருச்சுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரி, சந்தோஷமும் நிம்மதியும் தான் வந்துருச்சு. நீ நிமிர்ந்து பார்த்தா ஏமாற்றம். சந்தோஷமும் நிம்மதியும் வரல. என் பக்கத்து வீட்டு சந்தோஷம் அவங்க மனைவியும் தான் வந்தாங்க. வந்து நின்னாங்க. என்ன ரம்யா, பட்ட பகல்ல காலை ஆட்டிக்கிட்டு ஜாலியா மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னாங்க. ஆமாங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு. எங்க உன் கணவர் அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டாருங்க. என்னது, விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னா, இல்லை, வீ குரில் அல்லை, வீ நெடில், வீட்டுக்கு தான் போயிருக்காரு. ஓ, எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இப்ப வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு, இப்ப நீங்க கேட்டதுனால எனக்கும் ஒரு பதட்டம் வருது, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு அம்மா வந்தாங்க. என்னம்மா இங்க உட்காந்துருக்க அப்படின்னாங்க. ஏன் உட்காரக்கூடாதாங்க, சும்மா தாங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இல்ல, நீ போன வாரம் ஃப்ளாரிடா இல்லையா, போன வாரம் இங்கதான் ஒரு முதலையை முடிச்சாங்க. யாரோ ஒருத்தங்க வராத போனை எடுத்துட்டு கிளம்புறாங்க. உண்மையிலுமே வந்துருக்கா? இது ஃப்ளாரிடா இல்லையா, இந்த மாதிரி மரத்துக்கடியில எல்லாம் உட்காராத, இப்பதான் போன வாரம் தான் ஒரு முதலையை பிடிச்சாங்க அப்படின்னா. நான் அவங்களையே உத்து பார்த்துட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா, இல்ல எல்லா முதலையும் பிடிச்சிட்டாங்களா, என் கண்ணுக்கு நிறைய தெரியுது அப்படின்னு. இல்ல பிடிச்சிட்டாங்க அப்படின்னா. சரிங்க, நம்ம மரத்துக்கடியில எல்லாம் தேட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தனி இடத்துல தனியா போய் வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி மரத்துக்கடியில உட்காந்து நிம்மதியை வந்து நம்ம அனுபவிச்சுக்கலாம். ஆனா மனிதன் ஒரு சமூக உயிரி. கண்டிப்பாக அவனோட மூல வளர்ச்சிக்கும் அவனோட சந்தோஷ துக்கத்தை பரிமாறிக்கிறதுக்கும் அடுத்தவங்க வேணும். அவங்க பேசுற வார்த்தைகள் வந்து நம்மளை கண்டிப்பா நம்ம மனநிலையை கண்டிப்பாக பாதிக்கும். நான் வந்து ஒரு விஜய் ஃபேன். ஸோ ஃபர்ஸ்ட் அஜித் டயலாக் போட்டதுக்கே வந்து என்னோட சக ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு முடிக்க போறேன். ஆஸ்திரேலியா பக்கத்துல சோலமன் ஒரு தீவு இருக்கு. அங்க வந்து விவசாயத்துக்கு வந்து நிலம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 150-200 காலமா வளர்ந்த மரங்களை வந்து வெட்டணும். ஆனா அந்த தீவுல வந்து அதற்கான வசதிகள் கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவினிங் ஆனோடனே ஊர் மக்கள் எல்லாம் அந்த மரத்தை சுத்தி உட்கார்ந்து ஊர் கதை பேசுவாங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு ஊர் கதைனா என்னன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்களை பத்தி பேசுவாங்க, கெட்டதா பேசுவாங்க. அந்த மாதிரி அவ பேச்சு பேசி 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 ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த வேர்கள் எல்லாம் வலு இழந்து அந்த இலைகள் எல்லாம் கீழே விழுந்து அந்த மரமே அப்படியே பட்டு போயிடும். இந்த கதையை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னதான் நம்ம மனநிலையை நம்ம ஒருங்கினப்படுத்திக்கணும்னு நினைச்சாலும் அந்த நம்ம மனநிலை மாறுறதுக்கு அடுத்தவங்களோட வார்த்தைகள் கண்டிப்பாக முக்கியம். நம்ம எங்க இருக்கோம், யார் கூட இருக்கோம்ன்றது கண்டிப்பாக முக்கியம்.
சரி, இந்த பட்டிமன்றமோட டாபிக்கை கேட்டோடனே நம்ம நண்பரான ஜிபிடி கிட்ட போயிட்டு நான் வந்து எந்த டாபிக் எடுக்கலாம், நம்ம கையில பிறர் கையில அப்படின்னு கேட்டேன். உடனே அதை யோசிச்சுட்டு சரி அதெல்லாம் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீ எங்க இருக்க? அமெரிக்கால எங்க இருக்க? ஃப்ளாரிடால இருக்க. சரி, ஃப்ளாரிடால எங்க இருக்கு? ஜாக்சன்வில் அப்படின்னு. உடனே கொஞ்சம் நேரம் போச்சு, திங்கிங்னு வந்துட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை சொல்லிச்சு, ஜாக்சன்வில்லனா கண்டிப்பா சந்தோஷம் உன் கையில இல்லம்மா, அது பிறர் கையில தான் இருக்கு, அதனால நீ பேசாம அந்த சைடே எடுத்துக்கோ, உனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அதுவே கரடியே துப்பின நேரம் அப்படின்ற மாதிரி நானும் அதை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன். ஒரு குழந்தையின் மகிழ்ச்சி தாயின் கையில், ஒரு மாணவனின் மகிழ்ச்சி ஆசிரியர் கையில், ஒரு மனைவியின் மகிழ்ச்சி கணவன் கையில், ஒரு கணவனின் மகிழ்ச்சி மனைவியின் கையில். அந்த வரிசையில் இன்று என் மகிழ்ச்சி நீங்கள் தரும் தீர்ப்பின் கையில்னு சொல்லி வாய்ப்பு கிடைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பி சொல்றேன், உங்க அமெரிக்காலேயே பல தமிழ் சங்கங்கள்ல இப்ப என்ன பண்றாங்க, அங்க உள்ளவங்களே பட்டிமன்ற மாதிரி பேசி நாங்க மாடரேட்டரா செய்யறோம். முதல் நாள் வந்துடுவாங்க, நாங்கள் தங்கியிருக்க இடத்துல சார் பேசுகிறோம் அதெல்லாம் சொல்லி ரெடி பண்ணிப்பாங்க. கண்டிஷனாக சொல்லுவோம் 5 நிமிஷம்னு, எல்லாம் மண்டையாடிட்டு அங்கே போயிட்டு 25 நிமிஷம் பேசுவாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், நான் இவங்களை யாரையுமே பார்க்கல. 5 நிமிஷத்தில் அழகாக பேசுனதுக்காகவே ரம்யாவுக்கு ஒரு கைதட்டு, அதுவுமே ரம்யாவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இப்போ அவங்கள மறுக்கிறதுக்காக வாழ்க்கை நம் கையிலேருந்து உண்மையாகவே பேச கல்யாணம் வருகிறார். அவர் ஒரு ஐடி செக்டார்ல வேலை பார்க்கிறவர், அருமையா நேரு கோட்டெல்லாம் போட்டு வந்திருக்கார். நன்றி, வணக்கம். இங்கே நம் பட்டிமன்றத்துக்கு நடுவராக வந்திருக்கும் திரு ஐயா டி மணிகண்டன் அவர்களுக்கும் என் சக அணியினருக்கும் வணக்கம். நம் சந்தோஷம் மற்றவர் கையில் தான் உள்ளது என்று பல வருடங்களாகவே சந்தோஷத்துக்காக காத்து கொண்டிருக்கும் எதிரணியினருக்கும் ஒரு வணக்கம். ஐயா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த சந்தோஷம்ன்றது இந்த சந்தோஷங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த சந்தோஷம்ன்றது கடையில் காசு கொடுத்து வாங்குற தேன் மிட்டாய் போல நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சந்தோஷம்ன்றது நம்ம மனசில் ஒரு தேன் போன்றது. இதை வந்து காசால் யாரும் வாங்கிட முடியாதுங்க. இதுக்கு நம்ம உலகம் சத்தத்தை வேணால் நம்ம சைடு கொடுக்கலாம். ஆனால் அந்த சத்தத்தை ஒரு இசையாகவோ இல்லை இறைச்சலாகவோ மாற்றுவது நம் மனம்தான். இதை தான் நம்ம கொரோனா நூற்றில் நம்ம கனியன் பூங்குன்றனார் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரம், தீதும் நன்றும் பிறர் தர வாரம். இது எவ்வளோ ஒரு 4 வார்த்தையில எவ்வளோ ஆழமான கருத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. சரவணன், என்னை ஏமாத்திட்டீங்க. கல்யாணம் பேசுவார்னு பார்த்தா ஒரு ஜெகி வாசுதேவே பேசுறாங்க. இதுல தீவிரமா நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏன் மொத்தவங்க கிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்க கூடாது. இன்னும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம், நிறைய ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணுறோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம மற்றவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குற சந்தோஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர சந்தோஷம் மாதிரிங்க. காலையில் நம்ம தலைவர் யார் சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும். காலையில் ஒரு ட்வீட்டை போடுவார், மார்க்கெட் பயங்கரமாக ஏறும். நம்ம நண்பர்களுக்கெல்லாம் செம்ம சந்தோஷம். அன்றைக்கி ஃபுல்லாக டீ பிரேக்கில் என்ன பேச்சு டாக் நடக்கும்னா, இந்த ஐலாண்டுக்கு போகலாம், ஹவாய் போகலாம், ட்ரிப்பு இங்கே போகலாம், அங்கே போகலான்னு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் தான் போயிட்டுருக்கோம். உடனே தலைவர் மதியம் இன்னொரு ட்வீட்டை போடுவார். போட்டோடனே மார்க்கெட் காலி. அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக என்ன டாக் இருக்குன்னா, போன வாரம் $3 வித்த கேஸ் ப்ரைஸு இந்த வாரம் $3 ஆகிடுது. பாருங்களேன், மற்றவங்ககிட்ட இருந்து வர சந்தோஷத்தினால இந்த கேஸில் ஸ்டாக் மார்க்கெட்டு. காலையில் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸை பற்றி பேசிட்டு இருக்க நம்ம நண்பர்கள் சாயந்தரம் 50 சென்ட்டுக்கு கேஸ் ப்ரைஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதாங்க சந்தோஷம், மற்றவங்ககிட்டேருந்து வர சந்தோஷம். இது இன்னும் நல்லா சொல்லணும்னா, நம்ம வினிதா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க சகோதரி. அவங்க
ரிமோட் கண்ட்ரோலை வச்சு சொன்னாங்க. அது வந்து நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்குற ஒன்று. நம்ம ரிமோட் வாழ்க்கைன்றது ஒரு டிவி மாதிரிங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோலை மற்றவங்கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அவங்க சுவிட்சு போட்டால் நம்ம ஆடணும், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம சத்தமாக பேசணும், இல்லைனா அமைதியாக ஆகணும், சேனலை மாற்றினா ஆடணும், இன்னொரு சேனலை போட்டால் பாடணும். இது நிலையாக இருக்காது. இது வந்து எப்பயுமே நம்மளுக்குள்ள மனசில் சந்தோஷம் வந்தால் தான் நிலையாக இருக்கும். அதனால் யாரும் உங்களோட ரிமோட் கண்ட்ரோலை மற்றவங்கிட்ட கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்க்கு யாராவது லைக் போடுவாங்களா? இப்போ 100 லைக் வந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு லைக்ஸ் வந்தால் வந்து நம்ம வந்து செம சூப்பராக பண்ணுறதாகும். லைக்ஸ் வரலன்னா நம்மளை இந்த உலகமே வெறுக்கிற மாதிரியும் ஒரு மாய பிம்பம் வந்து நம்மளுக்கு இந்த சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணுங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. சந்தோஷம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, அவ்வளோதான், போய்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லாங்க. அதில் என்னென்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் வந்து பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணவங்க சில பேரை பற்றி நான் பேசுகிறேன். நான் ரொம்ப அந்த காலத்தில் போய் இருக்கிறவங்கள பற்றி பேசி போர் அடிக்கிறவங்கள, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்கள பற்றியே பேசுகிறேன். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? சூப்பர். ஆனால் இத்தனை பேர் நீங்கள் இருந்தோம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கை தட்டாமல் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேர் இருந்தோம், ஏன் வந்து தலைவர் வந்து சந்தோஷம் இல்லாமல் புகழ் பணம் எல்லாமே இருக்குது, ஏன் வந்து இமயமலைக்கு தனியாக போகிறாரு, தனியாக போய் தியானம் பண்ணுறாரு? ஏன்னா அங்கே தான் ஒரு உண்மையான சந்தோஷம் வருது. தனிமையில் தனியாக அமைதியாக தியானம் பண்ணும்போது தான் ஒரு சந்தோஷம் வருது. இதுதாங்க. இன்னொன்று அதே மாதிரி தான் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன், அவர் நினச்சிருந்தா அவருக்குள்ள திறமைக்கும் அறிவுக்கும் எவ்வளோ படம் கமர்ஷியலான படங்கள் நடித்து காசு பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து சந்தைக்காக ஒன்று, இன்னொன்று மன திருப்திக்காகன்னு, ஒன்று மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கிறதுக்கு, இன்னொன்று அவரோட கலையை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் புது புது அட்டம்ஸ் நிறையா பண்ணி அது ஒரு வகையான ஒரு அட்டம்ஸ். ஸோ இவர் பேலன்ஸ்டாக இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் பேச்சு அந்த இல்லைங்க. நான் வந்து கமல்ஹாசனோட தீவிர ரசிகன். எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் யாரும் கை தூக்க மாட்டாங்க. அதனால நான் கேட்குறேன். வந்ததுலேருந்து இந்த அம்மா விஜய் ரசிகர் ஒருத்தர், ரஜினி ரசிகர் ஒருத்தர், கமல், நான் மட்டும்தான் லூஸ் போகிட்டு ரசிகர். இதே போல் நம்ம சகோதரி ரம்யா சொன்னாங்க, தலா அஜித்தோட ஒரு டைலாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைலாக். ஆனால் தலா அஜித்தே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் நடிக்கிறதே வந்து பார்ட் டைம் ஆகிட்டார். ஏன்? அவருக்கு பிடிச்ச ரேசிங்கில் இப்போ ஃபுல் டைம் ஃபோக்கஸில் இருக்கார் தலைவர். அப்போ அவர் வந்து அவரோட வாழ்க்கையை செதுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி ரேசிங்லையும் நடிப்புலையும். இப்போ நம்மளாம் எங்கே போய் செதுக்க போகிறோம்? கடைசியாக ஒரு இதை என்னோட பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன். வாழ்க்கை என்னும் கல்லை அடுத்தவன் கையில் கொடுத்து செதுக்க சொல்லாதீர்கள். உளிர் உங்கள் கையில் இருக்கட்டும், சிற்பம் உங்கள் விருப்பப்படி அமையட்டும். மகிழ்ச்சி எப்போதும் நம் கைகளிலே. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி, வணக்கம். பேசினார். கல்யாணம் வந்து அப்படி 1 2 3 பாயிண்ட் போட்டு அதை அழகாக படித்து டைப் பண்ணி அதுவும் கரெக்டாக பக்கத்தில் பேஜ் 1 2 போட்டு, அதாவது இது தப்பு கிடையாது. ஒரு மேடைக்கு வரும்போது எப்படி தன்னை தயார் பண்ணிட்டு வரணுங்கிறதுக்கு அவருடைய எடுத்துக்காட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு வருஷமும் அதுல நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு அதனால தான் நமக்கு மகிழ்ச்சியே இல்லைங்களா? நம்ம ஆபீஸ் போனா அவ்வளவு டென்ஷன். இப்போ இந்த நம்ம ஐயா வேற வந்து சிவாஜி படத்துல ரெண்டு கையெழுத்து போடுவாங்க. அந்த மாதிரி நைட்டு கொண்டு போட்டுருக்காரு. போறதுனால நம்ம இங்க சீட்டெல்லாம் கழுவுது. அப்ப என்ன ஆகுதுன்னா வருத்தமே இப்படிதான் இருக்கு. நம்ம வாழ்க்கை யாருக்காக வாழணும்? நமக்காக கண்டிப்பா இல்லைங்க. நம்ம பெத்தவங்களுக்காக, குழந்தைங்க, மனைவி, நண்பர்கள், இவங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையே. இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம சந்தோஷமோ, நம்ம அழுக துக்கம் இதெல்லாம் இவங்க கிட்ட இருந்து தான் வருது. நம்ம சிரிக்கும் போது கூட சிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா தான் அந்த சிரிப்புக்கு அழகு. அழும்போது தோல் தட்டி கொடுக்க ஒருத்தர் இருந்தா தாங்க அது ஆறுதலே. அதனால அனைவரும் நல்ல நண்பர்களோட, நல்ல குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம்.
பேசுறாருன்னா வீட்டில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அம்மா அமைச்சிருக்கோம். அதுக்கே ஒரு கைத்தட்டு. நானும் பார்த்தேன், அந்த 7 நிமிஷமும் கை நடுங்காம மகிழ்ச்சியோடு எடுத்ததுக்கே அவங்க கைக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். அருமையாக பேசினாங்க. சரி, நடுவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரையை போல 2ஆம் சங்கம் அமைத்து தமிழை வளர்க்க பாடுபடும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தின் நோக்கம் அறத்தமிழை வளர்ப்பதே அன்றி அரசியல் அல்ல என்பதை உங்களைப் போலவே நானும் ஆணித்தனமாக நம்புகிறேன். சரிதானே? இப்ப இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? பேச்சாளர்களாகிய நாங்கள் நீங்கள் ரசிக்கிற மாதிரி பேசணும். அப்போ உங்க மகிழ்ச்சி எங்க கையில் இருக்கு. பேச்சாளர்களாகிய எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? நீங்கெல்லாம் நல்லா ரசிக்கணும், கை தட்டணும், அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அப்ப எங்க மகிழ்ச்சி இல்லை இல்லை, நீங்க ரசிக்கிற மாதிரி பேசணும், அது உங்க மகிழ்ச்சி. இந்த 2 அணியினருக்கு என்ன மகிழ்ச்சி? ஐயா எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னார்னா அது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆக இவர் கண்டிப்பா அரசியல் பேசல. ஆக இங்க வந்திருக்க எல்லாருடைய மகிழ்ச்சியும் ஒவ்வொருத்தருடைய மகிழ்ச்சியும் மற்றவங்க கையில தான் இருக்கு. அதுதான் நாங்க சொல்ல வரோம். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா எப்படி ரெடியாகி வந்திருப்பீங்க வீட்டுல இருந்து. ஒரு சிலர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே துணியெல்லாம் கூட பர்ச்சேஸுக்கு போயிருந்துருப்பீங்க. ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்க போனாலும் வேட்டி சட்டை இல்லைன்னா பேண்ட் சட்டை போட்டு வந்துடுறோம். பெண்களுக்கு புடவை, இங்க புடவை கிடையாதும் கிடையாது. முதல்லையாவது இந்தியாவில இருந்து கொரியர் சர்வீஸ்ல வர வச்சுட்டு இருந்தோம். இப்ப புண்ணியவான் டேரிஃபை போட்டு அதுக்கும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 1000 ரூபாய் பொருளை கொண்டு வரதுக்கு 5000 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிலையை நினைச்சா எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி புடவையை வந்து பாத்தீங்கன்னா வண்டியில எடுத்துட்டு வந்து வீட்டுக்கே விற்பனை செய்வாங்க. புடவைக்காரர் வந்தாருன்னா அவர் கொண்டு வந்து வீட்டு வராண்டால உட்கார வச்சு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு இருக்கிற எல்லா புடவையும் எடுத்து போட்டு ஒரு வழி பண்ணி கடைசியில எதுவும் பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு புடவை பிடிச்சி அது என்ன விலைன்னு கேட்டு 1000 ரூபான்னு சொன்னா ஒரு 200-250 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கெல்லாம் பகிர்ந்து இருக்கும், 1000 ரூபாய் புடவை 200 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் கொடுத்துட்டு போவார். 1000 சொல்லுங்க. இந்த பார்கெயின் பண்றது, நெகோசியேட் பண்ற ஸ்கில் வந்து பெண்கள் மாதிரி நமக்கு வராது. நம்ம ஒரு 1000 ரூபாய் பொருளை 900 ரூபாய்க்கு வாங்கினாலே இன்னும் ஒரு ராக்கெட் கேட் பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய ஃபீல்டாக இருக்கும். ஆனால் அவங்க ஒரு 1000 ரூபாய் கூட 200-300 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவ்வளோ ஈஸியாக போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புடவையை கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒரு 2 பேராவது பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த புடவை அதுக்கப்புறம் போடவே மாட்டாங்க. இப்படி கிளாசெட்ல எத்தனை புடவைகள் இருக்குங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. புடவை கூட பரவாயில்ல விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இந்த இடத்துல இப்போ டைனிங் டேபிள் அங்கே எங்கே எப்படி உட்காந்து சாப்பிட்றது? இப்போ வழி இல்லாமல் அவர் வந்து பேட்டியோவில் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. கேட்டால் வாஸ்துபடி அங்கே உட்காந்து சாப்பிட்டாதான் கட் எடுத்துக்கு நல்லதான். இப்பெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இருக்கிற எல்லா டாக்டரும் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு மூவி பார்க்கறதுங்கிறது, தேட்டருக்கு போய் மூவி பார்க்கறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அங்கேயும் மகிழ்ச்சி நம்ம பக்கத்தில் எவன் வந்து உட்காரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. நான் கூட ஒரு படம் பார்க்கலான்னு போனேன். அட்டகாசமாக இருக்கும், அமர்க்கலமாக இருக்கும் ஒரு விசுவாசத்தோட போனேன். படம் பார்த்தீங்கன்னா சூர மொக்க அப்படி ஒரு படம். அது பத்தாவது வந்து பக்கத்தில் இருக்கவன் ஒரு சீனுக்கு தலைவாங்கிறான். இப்படி இருந்தால் நம்ம படத்தை எப்படி மகிழ்ச்சியாக பார்க்க முடியுமா? அப்புறம் டிராவல் எடுத்துக்கோங்க. ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ அந்த ஜன்னலோட சீட்டை பிடிச்சி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போகிறது எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அங்கேயும் நம்ம பக்கத்தில் யாரும் உட்காராங்க. ஒரு நல்ல தூங்கு முடிச்சு ஒருத்தன் வந்து பக்கத்தில் உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் தூங்கி நம்ம தோளில் விடுவோம். நம்மளும் வேற வழி இல்லாமல் தூங்கியே ஆட வந்தேன்னு காலையில் பாட வேண்டியதுதான். சுதாகர், ஏன் பாட்டை நிறுத்திவிட்டார்? இசைந்து இன்ப வெள்ளத்தில் ஓடி வந்த எங்களை ஏமாற்றாரை பாடு சுதாகர். அந்த மாதிரி நம்ம பாடும்போது அவனும் அதுக்கு ஒரு ரீரெக்கார்டிங் மாதிரி வரணும்.
கிளாசிக்காக பார்த்தேன். இன்பமான பயணமாக இருந்தாலும் துன்பமான பயணமாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், அங்கே போயிட்டு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். ஆனாலும் அங்கே உங்களுக்கு சர்வ் பண்ண வர சர்வரை பொறுத்து தான் அவங்க மகிழ்ச்சி இருக்குது. ஒரு சிறுமூச்சி வந்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் அவனை கூப்பிட்டு எனக்கு ஒரு தோசை, ஒரு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா நெய், கொஞ்சம் வெங்காயம், அது இதுன்னு சொல்லும்போது அவன் அண்ணனுக்கு ஒரு கொடுத்தா போவோம் அப்படின்னு போனான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்படி தான் நம்மளுடைய சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கான மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இல்லை, அடுத்தவங்கிட்ட தான் இருக்குது. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன். நாம் வாழும் வாழ்க்கை நமக்கானதாக இல்லை, நாம் பிறர்க்கான வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு நாம் வாழும் வரை நமக்கான மகிழ்ச்சி நம்மிடம் இல்லை, பிறர் கையில் தான் இருக்கிறது. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விளங்குகிறேன். ஒரு அனுபவம் அந்தாலே பேசிக்கிறா அப்படின்னு சிங்கத்து வாய் நான் டக்குனு திரும்பி அடித்தானா, நான் கவிதைக்கு சிங்கம், அவர் காட்டுக்கு சிங்கம், 2 சிங்கம் பேசுறது மோடி சாகுற வரைக்கும் அப்படி திரியோட வாழ்ந்துருக்கான். நீங்க யாரு வஉசியோடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவருடைய வாழ்க்கைக்காக சொத்தை வச்சு சுதேசிய கம்பெனி வாழ்கிறார். ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கையை படிங்க, ஜீவாவுடைய வாழ்க்கையை படிங்க, அண்ணாவுடைய எல்லா சரித்திரத்தையும் சார். வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது அழகா இவங்க 3 பேருமே வந்து நம்ம கையில தான் அப்படின்னாங்க. அவங்க எல்லாம் தனக்கு சேர்த்துக்காம பிறரை மகிழ்ச்சி படுத்தணும்னு நினைச்சதுனால அவங்களை இன்னி வரைக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்ப இவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க, இல்ல என் லைஃபை தீர்மானிக்கிறது யாரு, அடுத்தவங்க தான். என் வாழ்க்கையினுடைய முடிவு யார் கையில, என் மனைவி கையில. அவங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை, இப்ப மகிழ்ச்சிங்கிறது இவங்க கையில அவங்க கையில, ஏன் நான் தீர்ப்பு சொல்லணும்? எங்க பிளாட்னால ஒரு 300 வீடு குடியிருக்கிற வீட்டுல இருக்கேன். எங்க டி பிளாக்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம், அவன் வாழ அம்மா இவன் வாழிப்பா, அவ்வளவு குடும்பமா நின்று அங்க வேடிக்கை பார்ப்போம். ஆனா அவங்களுக்கு ஒன்னே என்னன்னா குழந்தை கிடையாது. 10 வருஷம் கழிச்சு சந்தோஷமா அந்த அம்மா கரு உண்டாயிருச்சு, இன்னும் 3 நாள்ல குழந்தை பிறக்க போகுது. பார்த்தா சண்டை மட்டை உடைஞ்சிச்சு. எங்களுடைய கேட்டர் கம்யூனிட்டி செக்ரட்டரி போய் ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறேன்னாங்க. இல்லைங்க சும்மா இருக்க, 10 வருஷமாச்சு இவரை கல்யாணம் பண்ணி புள்ள இல்லை, எங்க அப்பா இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கடைசியில் கைது பாலு கடத்துல தள்ளிட்டாரு. என்ன சுகத்தை கட்டேன், இப்பதான் ஒரு புள்ள வந்திருக்கு, எங்க அப்பா பேர் தான் வைக்கணும், எங்க அப்பா பேரு சீனிவாசன் தான். அதுல என்னமா இருக்கு, வச்சுட்டு போக வேண்டியதானே. இல்ல அவர் சொல்றாரு அவங்க அப்பா பேரு கிருஷ்ணன் தான் வைக்கணும். இந்த ஆள் பேரோட நான் சேர்த்துக்கிட்டது இல்லாம இவங்க புருஷ பேரோட வச்சுக்கிட்டது இல்லாம இன்சியல் பதில் அப்பா பேரை கிருஷ்ணன் வச்சுக்கணும். உடனே அவர் கேட்டார், இதுக்காமா 3 நாளா இப்படி 300 வீடும் உங்களை பார்த்துதான் சந்தோஷப்படுவோம், உங்க அப்பா பேர் என்ன சீனிவாசன், அவங்க அப்பா பேர் என்ன கிருஷ்ணன், என்னைக்கு குழந்தை பிறக்க போது இன்னைக்கோ நாளைக்கோ கிருஷ்ணான்னு சொல்லிட்டாங்க. சீனிவாச கோபால கிருஷ்ணான்னு வைக்கிறேன் போய் வச்சிருந்தாங்க. 3ஆவது நாள் குழந்தை பிறந்துச்சு. 8ஆவது நாள் புண்ணியாச்சனம், பிள்ளைய குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு செயினை போட்டு நீங்க போட போறீங்கல்ல, போட்டு மோதிரத்தை போட்டு வாயில பேர் எழுதி பால்லாம் தொட்டு வச்சு தேன்லாம் தொட்டு வச்சு அந்த குழந்தைய எடுக்கணும். அந்த தாய், எனக்காக பிறந்த என்னை ஆள வந்த சீனிவாச கோபால கிருஷ்ணான்னு அப்படி கொஞ்சம் வந்தது. அவன் பிடிச்ச கையில பிடிச்சான், நிறுத்தி, உங்க அப்பா பேரு சீனிவாசன், எங்க அப்பா பேரு கிருஷ்ணன், கோபால யாருன்னா. உடனே கேட்டர் கம்யூனிட்டி செக்ரட்டரி சொன்னா, எப்ப பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்தீங்களோ எங்க அப்பா பேர் கோபாலன், அது மாதிரி இவங்களுக்குள்ளேயே வச்சிருந்தா சீனிவாசனா கிருஷ்ணனா முடிவு பண்ணிருக்கலாம். எப்ப எந்தன்னு ஒருத்தரை கூப்பிட்டுட்டீங்களோ கோபாலனை உள்ள சேர்க்கணும். கொத்த வரியில தீர்ப்பு சொல்றேன். இந்த நாட்டுல தமிழை விதைச்ச வாரியார் சாமியிலேருந்து, அவ்வை நடராஜன்லேருந்து, வளர்புரி ஜான்லேருந்து, சத்தியசீலன்லேருந்து, பாப்பையாலேருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க, நீதிவானில் ஒரு செந்தாரகைன்னு, ஒரு மிகப்பெரிய புத்தகம். அது ஜட்ஜ்மெண்ட் எப்படா இருக்கணும்னா, நாடு முழுக்க நம்ம தீர்ப்பு தான் சொல்றோமா, தீர்ப்பு எப்படி இருக்கும்னா ஒருத்தருக்கு சாதகமா இருக்குமா, ஒருத்தருக்கு பாதகமா இருக்குமா. தீர்ப்பு சொல்றது ஒருத்தருக்கு சாதகம், ஒருத்தருக்கு பாதகம். எப்போதுமே 2 பேர் மோதிக்கிட்டா தீர்ப்பே சொல்லாதீங்க. வாரியார் எழுதுறாரு, அதுதான் தலைவர் வந்து சொன்னாரு, கல்லு மோதினா நெருப்பு கிடைக்கும்,
லட்டு லட்டு மோதினா பூந்தி கிடைக்கும், சொல்லு சொல்லு மோதினா அறிவு கிடைக்கும். நீங்க நடுவுல உட்காந்து சேர்ல உட்காந்து தீர்ப்பு சொல்றதை விட மக்கள் வாழ்றதுக்கு தீர்வு சொல்லுங்கிறார் பாருங்க. தீர்வுகள் திருத்தப்படலாம், தீர்வுகள் வாழ்க்கைக்கு பயன்படும். இந்த தமிழ் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு சொல்றதை விட தீர்வு சொல்றேன். நான் ரொம்ப விரும்பி பார்க்கறது டிஸ்கவரி சேனல் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ். ஏன்னா ரெண்டுலேயும் மேக்கப்பே கிடையாது. நான் பேசும்போது ஒரு குழந்தை வந்தாலும் அவன் தான் தீர்ப்பு. ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கியது. 11 ஸ்பெஷல் சைல்டு குழந்தைங்க ஓடத் தொடங்கினாங்க. 11 ஸ்பெஷல் சைல்டு குழந்தைங்க ஓடத் தொடங்கினாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு, பாக்கி 10 குழந்தைங்க எல்லை கோட்டை தொட போனாங்க. ஒரு நிமிஷம் நின்றுட்டாங்க கோடை தொடாம. நம்ம 11 பேரா புறப்பட்டோம், இப்ப 10 பேர் தான் இருக்கோம். ஒரு குழந்தை எங்கன்னு திரும்பி பார்த்தாங்க, அது கீழே விழுந்துச்சு. அப்ப இந்த குழந்தைங்க தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நம்ம கிளாஸ் ரூம்ல ஒன்னா இருந்தோம், ஹாஸ்டல்ல ஒன்னா இருந்தோம், கேண்டீன்ல ஒன்னா சாப்பிட்டோம். இப்ப காம்படிஷன் வந்துருச்சா, நம்ம ஜெயிச்சு அது தோத்தா மனசு வலிக்குமே, நம்ம ஜெயிச்சு அது தோத்தா மனசு வலிக்குமேன்னு திரும்பி போய் விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தொடச்சு 11 பேரா எல்லைக்கோட்டை தொட்டார்கள். அரங்கம் எழுந்திருந்து கை தட்டியது. ஒரு வார்த்தை போட்டால் சொல்றது மன்னிக்கணும். மனவளர்ச்சி குன்றியவர்கள் என்று சொல்கின்றவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள். பல மனிதர்கள் மனநோயாளியாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நம் கையிலும் இல்லை, பிறர் கையிலும் இல்லை, மனித மனங்களின் கையில் இருக்கிறது. மனித மனங்களின் கையில் இருக்கிறது. மனம் மலரட்டும். மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம்.